மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டுக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் எனக்கு கார பணியாரம் செய்யலாம் அப்படின்ட்டு மாவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அதில் அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு வந்திருக்கு உள்ள ஒரு குழியில். இந்த ஒரு பாத்திரம் தான் நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அதுவும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதுவும் போயிடுச்சு. இதில் அப்படியே தேய்ச்சோன்னா உறிஞ்சி வருது. சரி வேண்டான்னு ஓரமாக வச்சாச்சு. இனிமேல் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாவு தண்ணியாக இருந்ததுனால தோசை மாதிரி சரியாக வரல. அதனால் இந்த டப்பாவில் ஊற்றி இப்படி ஒரு கோலமாக போட்டு கொடுத்துட்டேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் கட்டுப்பட்டு வந்து ஆசையாக எடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறம் இப்படி சுற்றி சுற்றி சுருள் மாதிரி ஒரு தோசை. அதோட அவுட்கம் இப்படி தான் நூடுல்ஸ் மாதிரி வந்தது. மதியம் லஞ்சுக்கு வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வரகரிசி இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி ஒரு சாம்பார் சாதம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருந்தேன். கொஞ்சமாக குழம்பு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா சாதம் கெட்டியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக அந்த குழம்பு ஊற்றிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதை பார்த்ததுமே திருச்சி எஸ்ஐடி தான் ஞாபகம் வரும். இந்த காம்போ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக திருச்சி எஸ்ஐடியில் படித்தவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.